2024 முடிகின்ற தருவாயில் கிடைக்கின்ற மானிட குலத்திற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் செய்தியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த பூட்டின் அவர்கள் நான் நினைக்கின்றேன் நவம்பர் மாதத்தில் இது குறித்த செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இருந்த பொழுதிலும் நேற்றைய தினம் இந்த ரஷ்யாவின் மருத்துவ துறைக்கான பொறுப்பான ஆய்வு மையம் என்பது இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்கி 2025 ஆண்டு இந்த வேக்சின் என்பது பொதுமக்களுக்கு பாவனைக்கு, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட வகையிலான பாவனை, அதாவது நோய் பாதிப்புள்ளவர்களுக்கு, புற்றுநோய் பாதிப்புள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு தகவலை வழங்கி இருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் இதில் நம்பகத்தன்மை மற்றும் ஆபத்துக்கள் போன்றவை எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டிய தேவையை எவ்வாறு ரஷ்யா வெளியிடாமல் வைத்திருந்தது அல்லது ரஷ்யா அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததா என்பது போன்ற தகவல்கள் அவற்றால் வெளியிடப்படவில்லை. அதாவது அந்த விஞ்ஞான ரீதியான தகவல்கள் மற்றும் அந்த ரெகுலேட்டரி பொடி என்கின்ற அதிகாரப்பூர்வமானவர்களின் அங்கீகாரங்கள் என்பன கொடுக்கப்படாமல் ரஷ்யாவாலேயே இது வெளியிடப்பட்டதுதான் ஒரு சற்றே மயக்க நிலையான தன்மையை கொண்டிருக்கின்றது. அது 2025 ஆண்டு பரிசீலனைக்கு வரும் பொழுது அதனுடைய நடவடிக்கைகள் என்பன நன்றாக அமைந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை வரவேற்க வேண்டும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. இந்த நேரம் நாங்கள் வழக்கம் போலவே சமூக அரசியல் பரப்புகளிலே நிகழும் அதிர்வுகளை தலைப்புகளாக்கி பேசுகிறதற்கான, அது தொடர்பான ஆழமான உரையாடலை நிகழ்த்துவதற்கான நேரம். அண்மை நாளில் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரஷ்யா ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லை எட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கேன்சருக்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த டியூமர் வளருவதை குறைப்பதற்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உண்மையிலுமே மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியிலே வியந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் அதை ஒட்டினதாக அடுத்தடுத்த ஒவ்வொரு ஒரு மருத்துவ புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றினுடைய ஆரம்ப புள்ளியாகவும் அது இருக்கிறது. இது குறித்து இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. அதே ஆமாம் சுரேஷ் சர்மா, அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ரஷ்யா தன்னுடைய இந்த கேன்சருக்கான தடுப்பூசியினை தான் கண்டுபிடித்திருக்கிறதாக சொல்லி இருக்கிறது. மிக இன்னும் அடுத்த வருடம் மட்டிலே அதை நோயாளர்களுக்கு இலவசமாக அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போவதாக சொல்லி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது இந்த 2024 ஆண்டு முடிகின்ற தருவாயில் கிடைக்கின்ற மானிட குலத்திற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் செய்தியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. எவ்வாறு இந்த கடந்த காலங்களில் அல்லது கடந்த நூற்றாண்டு பகுதிகளில் புரட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டனவோ அது போன்ற ஒரு புரட்சியாக இது மருத்துவத்துறையை நோக்கிய ஒரு புரட்சியாக இருக்கின்றது. இந்த விடயம் குறித்து இன்னும் தகவல்கள் தேவை என்பதுதான் இங்கே உள்ளார்ந்தமாக உள்ள தேவையாக இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பிரியா, ஒரு மருத்துவ துறை சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு என்பது கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய பயன்பாடுகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அதற்கான தயாரிப்புகள் என்பன ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். இப்பொழுது குறிப்பாக நாங்கள் அண்மையில் சந்தித்த இந்த கோவிட் பெருந்தொற்று நோய் காலத்தில் அதற்குரிய வேக்சின் கண்டுபிடிப்பதற்கான காலம் என்பது பல மாதங்கள் எடுக்கும் என்ற நிலைமைகள் இருந்த பொழுதிலும் அது பரீட்சார்த்தமற்ற முறையில் மக்களுக்கு வழங்க அல்லது சிறிய பரீட்சார்த்த முறையில் வழங்கப்பட்ட தகவல்களையும் அதற்கு பிறகு அதற்கான தடுப்பூசிகள் மேலதிகமாக வழங்கப்பட்ட தகவல்களையும் நாங்கள் கண்டறிந்திருந்தோம். அது போன்று இவ்வாறாக இந்த கேன்சரில் பல வகைகள் உண்டு. பல வகைகளான இந்த புற்றுநோய்கள் மானிட குலத்திற்கான மரண வாயாக இருக்கின்றன என்பது ஒரு கவலை தரும் செய்தி. அந்த செய்தியிலிருந்து மீள்வதற்கான மருத்துவம் என்பது பலவாக இல்லாவிட்டாலும் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கான
மாத்திரைகள் கூட பல ஆயிரக்கணக்கான டாலர்கள் பெறுமதியான மாத்திரைகள் தற்பொழுது சந்தையில் இருக்கின்றது. அதே போன்று ஒரு புற்றுநோய்க்கு, அதாவது அந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான வேக்சின் என்பது ஏற்கனவே வேறு ஒரு வியாதிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் இதற்காக பயன்படுகின்றது என்பது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கின்ற பொழுதிலும், இப்பொழுது இவர்கள் கண்டுபிடித்து இந்த பூட்டின் அவர்கள், நான் நினைக்கின்றேன் நவம்பர் மாதத்தில் இது குறித்த செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இருந்த பொழுதிலும் நேற்றைய தினம் இந்த ரஷ்யாவின் மருத்துவ துறைக்கான பொறுப்பான ஆய்வு மையம் என்பது இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்கி 2025 ஆண்டு இந்த வேக்சின் என்பது பொதுமக்களுக்கு பாவனைக்கு, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட வகையிலான பாவனை, அதாவது நோய் பாதிப்புள்ளவர்களுக்கு, புற்றுநோய் பாதிப்புள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு தகவலை வழங்கி இருக்கின்றது. இங்கே நான் குறிப்பிட்ட அந்த விடயம் என்பது, ஏன் இந்த விடயம் என்பது உடனடியாக கொண்டாடப்பட முடியாது என்பதற்கான காரணங்களாக இருக்கக்கூடியது, இந்த சயின்டிபிக் அதாவது அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அல்லது மருத்துவ துறை கண்டுபிடிப்புகளுக்கான விளக்கங்களை கொடுக்கின்ற பேப்பர்ஸ் என்று கூறுவார்கள். அவற்றை பிரசுரிக்கின்ற சஞ்சிகைகள் இருக்கின்றன. மருத்துவ துறையில் ஆழமான புரியோடி போன சஞ்சிகைகள், அவற்றில் அதன் தொடர்பான பரிச்சாற்றங்கள் வெளியிடப்படுவதும் அல்லது தரவுகள் அடிப்படையில் அவை சேகரிக்கப்பட்டு இந்த இவ்வளவு நடைமுறையில் இவை பரிசீலிக்கப்பட்டன என்பது பரிசீலிக்கப்படணும். குறிப்பாக முதலில் இதை இவர்கள் ப்ரீ கிளினிக்கல் டெஸ்டிங் என்கின்ற ஒரு அந்த மிருகங்களுக்கான அல்லது இந்த ஆய்வு கூடங்களில் வைத்து பரீட்சிக்கின்ற பரீட்சை மேற்கொண்டதன் பிறகு, அதன் வெற்றியளித்த பிறகு அது இந்த அரசு அனுமதியை பெற்று, அங்கே அரசு அனுமதியின் பொழுது கூட இவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்பது இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது மனிதர்களுக்கு இது வழங்கப்பட்டு அதன் பெறுபேறுகள் எவ்வாறு இருக்கின்றன, அதன் பக்க விளைவுகள் எவ்வாறு இருக்கின்றன, இது வேறு ஏதாவது வியாதிகளை கொண்டு வருமா என்கின்ற பரிசோதனைகள் எல்லாம் 3 கட்டமாக சாதாரண விடயங்களில் நடைபெறும். அவை இவ்வாறான ஒரு மருத்துவம், அதாவது உடனடி உயிராபத்தில்லாத அல்லது பெரும் தொற்றில்லாத ஒரு நோய்களுக்கான மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இங்கே பின்பற்றப்படவில்லை. இங்கே பின்பற்றப்படுவது என்பதை விட இவை சந்தைப்படுத்தப்படாமல் ஒரு நாட்டின், அதாவது ரஷ்யாவின் மருத்துவ துறையால் மட்டும் அறிவிக்கப்பட்டதாகவும், இப்ப நாங்கள் சாதாரணமாக கூறினால், இப்ப ரஷ்யா என்பது ஒரு தன்னை ஒரு பிராந்திய வல்லரசாக அல்லது உலகின் முக்கிய நாடுகளில் ஒன்றாக வைத்திருக்கின்றபடியால் இவ்வாறான அந்த அவர்களுக்குரிய அந்த FDA மற்றது அந்த யூரோப்பியன் மெடிக்கல் அசோசியேஷன் EMA போன்றவற்றின் அனுமதி என்பதையோ அல்லது அவர்களுடைய கருத்தியல் என்பதையோ அவர்கள் நாட வேண்டிய தேவையில்லை என்றால் அவர்கள் அதனை பரீட்சிக்க போகின்றார்கள். ஆனால் இதில் உள்ள பாதுகாப்பு மற்றும் இதில் உள்ள நம்பகத்தன்மை மற்றும் ஆபத்துக்கள் போன்றவை எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டிய தேவையை எவ்வாறு ரஷ்யா வெளியிடாமல் வைத்திருந்தது அல்லது ரஷ்யா அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததா என்பது போன்ற தகவல்கள் அவற்றால் வெளியிடப்படவில்லை. அதாவது அந்த விஞ்ஞான ரீதியான தகவல்கள் மற்றும் அந்த ரெகுலேட்டரி பாடி என்கின்ற அதிகாரப்பூர்வமானவர்களின் அங்கீகாரங்கள் என்பன கொடுக்கப்படாமல் ரஷ்யாவாலேயே இது வெளியிடப்பட்டதுதான் ஒரு சற்றே மயக்க நிலையான தன்மையை கொண்டிருக்கின்றது. அது 2025 ஆண்டு பரிசீலனைக்கு வரும்பொழுது அதனுடைய நடவடிக்கைகள் என்பன நன்றாக அமைந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை வரவேற்க வேண்டும். ஆனால் முதற்கட்டமாக நான் குறிப்பிட்டது போல இது இந்த மானுட வரலாற்றின் அல்லது பல நூற்றாண்டுகளின் தேவையாக இருந்த ஒரு பெரிய மருத்துவ குறியை போக்குகின்ற ரஷ்யாவின் உயர் சாதனையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கான விவரங்களை அவர்கள் வெளியிடாதது அந்த ஒரு சந்தேகம் என்று கூறாமல் அந்த தரவுகள், அதாவது பரீட்சாத்தங்கள் எவ்வாறு இடம்பெற்றன என்பது போன்றவற்றை எல்லாம் ஆராய வேண்டிய தன்மையை ஏற்படுத்துகின்றதை தவிர நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட வேண்டிய செய்தி என்பதில் எந்தவித ஐயத்தன்மையும் இல்லை. இதற்காக அவர்கள் நிச்சயமாக
நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர்களாகவும் இருக்கின்றார்கள். குறிப்பாக விண்வெளி பயணத்தை துறையை கூட எடுத்திருந்தால் கூட அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ பிற்பகுதியில் சாதித்திருந்தாலும் ரஷ்யா அதன் முதல் சாதனையை நிகழ்த்தி இருந்தது என்பது வரலாற்று நிகழ்வு. அதுபோன்று இது கூட ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்பட வேண்டும். இதனுடைய அனுமானங்களும் அல்லது இதனுடைய பயன்பாடுகளும் என்றால் புற்றுநோய்கள் பல வகைப்பட்டன. அதைவிட இவை முன்னே கொடுக்கப்பட்டால் அதனால் ஏற்பட போகின்ற இந்த பாதுகாப்பு என்பது மிகவும் அலாதியானது. ஏற்பட்ட பின் அதற்கான மருத்துவமாக இல்லாமல் முன்கூட்டியே வழங்கப்படக்கூடிய தன்மையை அது ஈட்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு வரலாற்று திருப்பம் மானுட உலகின் ஒரு மகிழ்ச்சியான கால பொழுதாக 2024 டிசம்பர் மாதம் இருந்தது என்பதை இனிவரும் வரலாறு சொல்லி செல்லும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல மிக நீண்ட காலமாக எங்களுக்கு இருந்த ஒரு தவிப்பு என்னவென்றால், உலகத்திலேயே மருந்து இல்லாத ஒரு நோய் எப்படி என்றால் அது கேன்சர், புற்றுநோய் என்று சொல்லுவார்கள். இதுவரைக்கும் அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் அந்த நிலைமையினை இப்பொழுது ரஷ்யா மாற்ற இருக்கிறது. பொதுவாக இது மருத்துவ ரீதியாக மட்டும் பார்க்கப்படாமல், பொதுவாக எந்த நாடு மருத்துவ ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, உணவு உற்பத்தியிலே, பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதிலே எல்லாம் ஒரு படி ஒரு கை ஓங்கி நிற்கிறதோ அந்த நாடு நிறைய விடயங்களை தீர்மானிக்கிற ஒரு நாடாக மாறும். ஆக மருத்துவ உலகிலே ரஷ்யா நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த நகர்வு என்பது இது அரசியல் ரீதியிலும் எடுத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதை ஏனும் அதிகார ரீதியாக தீர்மானிப்பதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது மருத்துவத்துறைக்கான அதாவது இப்பொழுது ஒரு உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவத்துறையை இது ஈடாட வைத்திருக்கின்றது. மேற்குலக மருத்துவத்துறையின் பல ஆய்வுகளையும் அதாவது நீங்கள் குறிப்பிட்டு பார்ப்பீர்களானால் பல பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்கள் அல்லது பல பிரபல்ய வைத்தியசாலைகளின் ஆய்வுக்கூடங்கள் என்பன கேன்சர் ரிசர்ச், அதாவது புற்றுநோய் தீர்வுக்கான ஆராய்வுக்காக ஆண்டாண்டு சேகரிக்கின்ற பணம் என்பது அதிக அளவிலானது. அது நீங்கள் கனடாவையும் எடுத்து பார்க்கலாம், அமெரிக்காவையும் எடுத்து பார்க்கலாம், எந்த நாட்டையும் எடுத்து பார்க்கலாம். கனடாவில் கூட எடுத்து பார்த்தீர்களானால் எத்தனையோ பல்கலைக்கழகங்களும் மருத்துவ பீடங்களும் இந்த கேன்சர் ரிசர்ச் என்கின்ற புற்றுநோய் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றது. இங்கே இப்பொழுது இவர்கள் பாவித்திருக்கின்ற முறை என்பது அந்த mRNA எனப்படுகின்ற ஒரு வேக்சின் முறையைத்தான் பாவிக்கின்றார்கள். அதாவது அந்த மெசஞ்சர் RNA என்கின்ற இது கலங்களுக்கு மாறுவதற்கான கட்டளைகளை கொடுப்பதாகவும் அதன் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிகழ்வுகளை கொண்டதாகவும் இருக்கும். இப்பொழுது எங்களுக்கு கோவிட் காலத்தில் வந்த வேக்சின்களில் இந்த mRNA என்கின்ற வேக்சின் என்பது ஒரு பிரபல்யமானதாக இருந்தது. என்றால் அது கலங்களை மாற்றக்கூடிய தன்மையை, கலங்களுக்கு அந்த கட்டளை இடக்கூடிய தன்மையையும் கொடுக்கின்றது. அதனால்தான் அந்த மெசஞ்சர் RNA என்கின்ற அதை அழைப்பார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இது நிச்சயமாக அதிகார பீட மட்டம் என்றில்ல, ஒரு ஆராய்ச்சி பீட மட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது தன்னை மாற்றி இருக்கின்றது. ஆனால் இதற்கான வெளிப்படைத்தன்மைகளை ரஷ்யா இன்னமும் வெளியிடவில்லை. வெளிப்படைத்தன்மைகள் நாங்கள் இத்தனை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டோம், இத்தனை நடவடிக்கைகளின் மூலம் இதனை கண்டுகொண்டோம், இதன் மூலம் இந்த முறையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று அவ்வாறு ரஷ்யாவால் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக மேற்குலகு என்பது அதை பிரதி பண்ணுவதற்கு பல நாட்கள் எடுக்காது. ஆனால் ரஷ்யா என்பது இப்பொழுது ஒரு பெருமை மிகுந்த நாடாக தன்னை காட்டுகின்றது. என்னென்றால் தனது குடிமக்களுக்கு தான் இவ்வாறான நடவடிக்கைகளை வழங்குவதற்கான முயற்சியை 2025 தொடங்குகின்றேன் என்று அது தெரிவித்துள்ளது. நிச்சயமாக. ஆக இதனாலே பயனடைய போகிறவர்கள் யார்? ரஷ்யா அதை இலவசமாக வழங்க போகிறது என்று சொல்லி இருக்கிறது. உண்மையிலேயே இதனுடைய பயனாளர்களாக இருக்க போவர்கள் யார்? தனியே ரஷ்ய குடிமக்களா? அதை வெளிநாடுகளுக்கும் கொடுக்கிற போது ரஷ்யா அதே மாதிரியாக ஒரு இலவசமாக கொடுக்கக்கூடிய மனநிலையில இருக்குமா, அல்லது அது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரமானது என்று எதிர்காலத்திலே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ரஷ்யா இப்பொழுது தனது குடிமக்களை பெருமைப்படுத்துகின்றது, தாங்கள் அவர்களுக்கு வழங்க போகின்றோம் என்று. அதில் முதலாவது 2025 நடைமுறைப்படுத்த போவது என்பது நிச்சயமாக
அந்த அதாவது வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் வழங்கப்பட போகின்றது. அதன் பிறகு தங்களுடைய சகல மக்களுக்கும் வழங்குவோம் என்கின்ற குறிப்பை அது சொல்லி இருக்கின்றது. ஆனால் இனி வரப்போகின்ற காலங்களில் இது ரஷ்யா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதன் மூல குறியீடுகள் மற்றும் மூல தன்மை போன்றவை அறியப்படும் இடத்து தற்பொழுது நீங்கள் ஒன்றை நம்ப வேண்டும். இப்பொழுது இந்த கணனி யுகம் என்பது உலகத்தை உச்ச புள்ளியில் வைத்திருக்கின்றது. இந்த AI எனப்படுகின்ற ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு சொல்ல முடியாது என்றால் அந்த தயாரிப்புகள் அந்த ப்ரோக்ராம்ஸே இந்த வேக்சின் என்பவற்றை தேவையான அளவிற்கு தயாரிப்பவனையாகவும் மனிதர்களுடைய பயன்பாடு இல்லாமல் அவை மூலம் அந்த தயாரிப்புகளை வழங்குவதாகவும் இருக்கும். இதற்கான காரணங்கள் 2-3 நாங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக இன்று நீங்கள் எந்த ஒரு வைத்தியரை எடுத்தீர்களானாலும் அவர்கள் வைத்தியர்கள் நம்பியிருப்பது இந்த அதாவது வந்து AI தொழில்நுட்பத்தை தான். அவர்கள் எவ்வாறு அதை நம்பி இருக்கின்றார்கள் என்றால், நீங்கள் ஒரு மருத்துவ அதாவது CT ஸ்கேனாக இருக்கலாம் அல்லது MRI ஸ்கேனாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை நீங்கள் உண்மையிலேயே காண வேண்டுமானால் அவர்கள் அதற்குரிய அல்லது ரேடியோலஜி அல்லது அல்ட்ராசவுண்ட் போன்றவை எல்லாம் அவர்கள் அந்த அறிக்கையை பெற்ற பின் தான் உங்களுடைய வைத்தியம் துறைத்து உரையாடுகின்ற தன்மைக்கு வருவார்கள். ஏனென்றால் அதீதமாக இந்த இயந்திரங்கள் என்பன மனிதர்களை விட துல்லியமாக கணிக்கின்றன என்பதுதான் கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. அதன் மூலம்தான் இப்பொழுது இந்த தொழில்நுட்ப துறையில் கூட மனிதர்களே செய்ய முடியாத அளவிற்கு வியக்கின்ற அளவில் இந்த ஓப்பன் AI எனப்படுகின்ற தொழில்நுட்பம் என்பது சாதாரண நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. நீங்கள் அதாவது வந்து சாட் ஜிபிடியில் போய் தகவல்களை பெறலாம் அல்லது நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் இலகுவாக செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. எனவே அவ்வாறு கொண்டு வந்த அந்த நிலைமையை மருத்துவத்துறையில் நம்புவது என்பது சாதாரணமாக 100% தற்பொழுது ஏற்பட்டுவிட்டது. அந்த நிலையில் இதனை அந்த பரிமாறுவது அல்லது தொடராக செய்வது என்பதெல்லாம் சிறு விடயம். ஆனால் அதற்கான தகவல் பரிமாற்றங்கள் என்பன தாராளமாக வழங்கப்படுகின்ற தன்மையை ரஷ்யா நிச்சயமாக பெற்றிருக்கும். இவ்வாறு கூறுங்கள், இன்று ரஷ்யாவும் மேற்குலகம் பொருதி கொண்டிருக்கின்றன. ஆனால் விண்வெளியில் உள்ள விண்வெளி ஆய்வு நிலையம் ISS-க்கு செல்வதற்கு அல்லது ISS-இல் ரஷ்ய வீரர்களும் அமெரிக்க வீரர்களும் மற்ற நாட்டு வீரர்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு செல்கின்ற பணியோ அல்லது அவர்களுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு செல்கின்ற பணியோ 2 நாடுகளும் ஒன்றிணைந்துதான் செய்கின்றன. அதே போன்ற நிலைதான் மருத்துவத்துறையில் கூட இருக்கும். எனவே மருத்துவத்துறையில் இதனுடைய பயன்பாடு என்பது மற்ற நாடுகளாலும் பெறுகின்ற காலம் என்பது விரைந்து வரும். ஆனால் அதற்கு முதல் நாங்கள் கூறிய அந்த மருத்துவ தகமையை பெறுவதை இந்த வேக்சின் உடனடியாக பெறுமா என்றால் அதற்குரிய காலம் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் எவ்வாறான பரீட்சாட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை அறிவதற்கான தன்மையை இவர்கள் வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும். அல்லது மேற்குலகு அதற்கான தேவையை அவர்களிடம் கேட்டு நிற்கும். அதாவது அந்த தரவுகள் மற்றும் விஞ்ஞான பூர்வமான பரிமாற்றங்கள், அதாவது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது எவ்வாறு அதற்கு ஒரு மாநிலத்தின் நோய் எதிர்ப்பு சக்தியின் பரிமாற்றம் இதனை ஏற்கும் பொழுது அது எவ்வாறு பரிமாறுகின்றது என்கின்ற பல விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவை அந்த mRNA வேக்சினின் ஒரு சிறந்த தொழிற்பாடு என்னவென்றால் அது விரைவாகவே நடவடிக்கைகளை ஏற்படுத்திவிடும். மற்றது இதற்காக எந்த ஒரு உயிரூட்டம் உள்ள வேக்சின் அந்த வைரஸ் தேவையில்லை. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இது அதாவது கலங்களை தனது அறிவுறுத்தல் மூலம் மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. எனவே இது ஒரு வெற்றி பெற்ற செயற்பாடாக நிற்போம். என்றால் COVID-19 பொழுது நாங்கள் இதன் பிரதிபலனை அனுபவித்திருக்கின்றோம். அது நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல COVID-19 பொழுது எவ்வாறு ஒவ்வொரு புதிய தோற்றத்திற்கும் அல்லது மாறுதலுக்கும் ஒரு வேக்சின் வந்ததோ அது போல சில வேளைகளில் இதற்கான வேக்சின் வரலாம். ஆனால் முதற்கட்டமாக இது புற்றுநோய் வந்தவர்களுக்கான கொடுப்பாகத்தான் இருக்கும். என்றால் பரீட்சாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டனவா என்பதை ரஷ்யா இன்னமும் வெளியிடவில்லை. அவ்வாறு ரஷ்யா வெளியிடப்பட்டு அது மருத்துவ உலகால் அங்கீகரிக்கப்பட்டால் வெற்றி என்பது உடனேயே சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும்.
நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. போதுமான அளவு தேவையான தரவுகளை நாங்கள் இந்த செய்தி தொடர்பாக இன்றைய நாளில் பேசியிருந்தோம். இன்னும் ஒரு உரையாடலை சந்திக்கலாம். நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.